Hi friends, welcome back to my channel Kichi Cafe. இன்னைக்கு ரெசிபி சுவையான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலான்றது வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல்ரைட், வெல்கம் பேக் டு கிச்சி கேஃபே சேனலுக்கு வருகை தந்திருக்கோம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அப்போ தான் நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு தான் நாங்கள் மேலும் அடுத்தடுத்து கொடுக்க உங்களுக்கான வீடியோ நாங்கள் ஊன்றுகோலாக இருப்போம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 1 கிலோ சங்கரா அளவுக்கான சங்கரா மீனை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி அழகாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆன்டிபயோட்டிக் மேலே இருக்க ஒரு சில ஜெம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்காக ஸோ மஞ்சத்தூள் அப்ளை பண்ணி கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணிடுறோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ நம்ம இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்த்துட்ருக்கோம். எஸ், என்னென்ன இருக்குதுன்னா நீங்கள் அப்படியே செக் பண்ணிங்க. நான் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் போட நீங்கள் அப்படியே பார்த்து எப்படி செய்யலான்றதை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த மீன் குழம்பு நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் செய்முறையில் இந்த செயலை நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எஸ், இப்போ இந்த மீன் குழம்புக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மண் சட்டியில் செய்யும்போது இந்த மீன் குழம்பானது ரொம்ப சுவைமிக்க மீன் குழம்பாக இருக்கும். ஸோ மீன் குழம்பு அன்றைக்கி மட்டும் இல்லைங்க, மறுநாள் நீங்கள் எடுத்து வச்சு அதை சூடு பண்ணி உங்களுக்கு உகந்தது தோசை இட்லியிலலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை நான் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம எண்ணெய்க்கு தேவைக்கு ஏற்ப எண்ணெயை விட்டதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறோம். ஸோ கடுகு போட்டு முடிச்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கிறோம். ஸோ வெந்தயம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு சீரகம் போட்டுக்கிறோம். ஸோ சீரகம்லாம் போட்டுட்டு ஓரளவுக்கு வதங்கி இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க இதுக்கு இடித்து ஒரு பூண்டு வச்சுருக்கோம். ஸோ பூண்டு கிட்டத்தட்ட 6லேருந்து 7 பல் பூண்டு எல்லாம் இடித்து ஸோ இதில் போட்டுக்கிறோம். ஸோ கருவேப்பிலை ஒரு 2 தழை கருவேப்பிலை நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை அதில் போட்டுக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த விதங்களானது கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வதக்கினே இருந்தால் தான் அந்த அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ விதக்கி முடிச்சதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன், கிட்டத்தட்ட 1.5 சைஸ் ஆனியன் எலுமிச்சை சைஸ் 1.5 சைஸ் ஆனியனை நம்ம நல்லா கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆனியனை இப்போ நல்லா போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கலரி விட போகிறோம். ஸோ இந்த ஆனியன்ன்றது கொஞ்சம் நல்லா வேகக்கூடிய தன்மைக்காக என்ன பண்ணோம்னா, அது மேலே லைட்டாக உப்பு போட்டு ஸோ கொஞ்சம் நல்லா வேகத்துக்காக ஒரு சின்னதாக அப்ளை பண்ண போகிறோம். எஸ், அப்படி இப்படியே வதக்க ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம கிட்டத்தட்ட ஒரு எலுமிச்சை சைஸில் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கோம். ஸோ அந்த புளி தண்ணி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஸோ தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய், வீட்டு மிளகாய் தூள். ஸோ வீட்லேயே நீங்கள் ஹோம்மேடு மிளகாத்தூள் இருந்ததுன்னா போட்டிங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே தனியாக வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தக்காளியை போட்டு வதக்க போகிறோம். ஸோ இந்த தக்காளி வதங்குற இந்த ப்ராசஸில் கொஞ்சம் நேரம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி மேலும் கீழே வதக்கி விட்டுக்கிறோம். ஸோ வதக்கி முடித்ததுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வெங்காயம் எவ்வளோ நல்லா ஜூஸியாக வதங்குதோ அவ்வளோ நல்லது. ஸோ ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளியை 1.5 சைஸ் தக்காளி. ஸோ அந்த தக்காளி புளிப்புத்தன்மை ஏற்கனவே புளி அதிகமாக நம்ம போட்டோன்னா ரொம்ப புளிப்புத்தன்மை ஆச்சுன்னா இந்த மீன் குழம்பு ஒரு மாதிரி உங்களுக்கு சாப்பிட்றவங்களே தெரியும், வாய் கூசும், பல் கூசும். ஸோ அதனால் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, தக்காளி போட்டு வதக்கினதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு நமக்கு தேவைக்கேற்ப அந்த உப்பு அதில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கும். ஸோ வதக்கி விடுற நேரத்தில் இந்த மீனில் சங்கரா மீனில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது. ஸோ கேளுங்க. ஸோ இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற ஆபத்துகள் தடுப்பதற்கின்றன. ஸோ இதில் உள்ள கால்சியம் எலும்புகள் மற்றும் பற்களை பலப்படுத்தவும் உறுதியாகவும் உதவுகிறது. ஸோ மூளை ஆரோக்கியத்திற்கும்
மனச்சோர்வை விரட்டவும், மனநிலை மேம்படுத்துவதற்கும், இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கவும் சங்கரா மீன் பெரிதும் உதவுகிறது. ஸோ சங்கரா மீனோட லைட்டான ஒரு பேசிக்கான ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இந்த ஒரு ஸ்பூன் மல்லித்தூளை வந்து இதில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். மல்லித்தூள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ கொஞ்சமாக ரெட் சில்லியை போட்டுக்கிறோம். ஸோ ரெட் சில்லி வந்து கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப, ஏன்னா இதில் ஒரு சில பேர் பச்சை மிளகாலாம் போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ காஞ்ச மிளகாவும் போடலாம். ஸோ அவங்க தேவைக்கேற்ப அவங்கவுங்க ஸ்டைலில் பண்ணுவாங்க. பட் எங்களோட ஸ்டைல் நாங்கள் எப்படி பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி இதை போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ எப்படி இருக்குன்ட்டு. எஸ், ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அப்படி இப்படி விதைக்கி விட்டுகிட்டே இருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது ஏற்கனவே நம்ம வந்து லைட்டாக வெங்காயம் தக்காளி, அதாவது ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை கொஞ்சம் நல்லா அரைச்சி ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த குழம்பு தன்மை ஓரளவுக்கு திக்காக வரதுக்காக, ஸோ ஜூஸியாக கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வீட்டில் இருக்க ப்ராசஸ் இந்தமாரி பண்ணோம். பட் ஹோட்டலில் இந்தமாரி பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் தனியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கிரேவி கெட்டியாக இருக்கிறதுக்காக இந்த வெங்காயம் தக்காளி ஏற்கனவே நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அரைச்சி வச்சதை இதில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி வதக்கிட்டே இருக்கோம். ஸோ அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது உங்களுக்காக சங்கரா மீனோட அடுத்த நன்மைகள் என்னென்னு நான் படிக்கிறேன், கேட்டு தெரிஞ்சுங்க. நாம் சாப்பிடும் 100 கிராம் சங்கரா மீனில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், அப்புறம் வந்து தாமிரம், துத்தநாகம் நிறைய இருக்குங்க. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் மற்றும் சோடியம் என பல வகையான சத்துக்கள் அடங்கி இருக்கின்றன. ஸோ சங்கரா மீனில் எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சுருக்க அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புலாம் போட்டு கலந்து வச்சுருக்க இந்த தண்ணியை நம்ம வந்து இப்போ அந்த ஏற்கனவே ரெடி ஆகிட்டு இருக்க அந்த சட்டியில் வந்து நம்ம இப்போ ஊற்றி எல்லாத்தையும் ஒரு கலக்கி விட்டுறோம். ஸோ மேலும் மற்ற மீன்களை ஒப்பிடும் பார்க்கும்போது சங்கரா மீனில் அதிகப்படியான புரதம் நிறைந்திருக்கிறது. ஸோ நரம்பு மண்டலம் வலுப்பெற சங்கரா மீனில் வைட்டமின் ஏ, பொட்டாசியம், ஒமேகா 3 அமிலங்கள் மற்றும் செலீனியம் நிறைந்து இருப்பதனால் இதனை நாம் சாப்பிடுவதன் மூலம் நமது உடம்பில் காணப்படும் நரம்பு மண்டலம் ஆனது வலுப்பெறுகிறது. ஸோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பாருங்கள் சங்கரா மீனில். அது மட்டும் இல்லைங்க. ஸோ இப்போ இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த ப்ராசஸ் வைக்க போகிறோம். ஸோ குழம்பு கொதிக்கிற நேரத்தில் ஸோ உங்களுக்கு சங்கரா மீனோட எல்லா நன்மைகளும் நான் வந்து படித்து சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள். மெயினாக பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைய இந்த சங்கரா மீன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பங்கு வகிக்கிறதுங்க. ஸோ இந்த மீனில் பொட்டாசியம் சத்து ஆனது இருக்கிறது. அதனால் சங்கரா மீனை நாம் சரியான அளவில் சாப்பிட்டு வருவதன் மூலம் நமது உடலானது குறைகிறது. எனவே உடல் பருமன் அதிகமாக உள்ளவர்களை சரியான உடல் அமைப்பிற்கு கொண்டு வர சங்கரா மீன் நம்மை அளிக்கிறது. ஸோ இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு இது. ஸோ அடுத்து சொல்லிட்டு அப்புறம் இதயம் ஆரோக்கியம் பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க ரொம்ப தண்ணி எவ்வளோக்குள்ளே இருக்கோ அவ்வளோக்குள்ள வந்து நல்லா திக்காக கொதிக்க இந்த மீன் வந்து அவ்வளோ ஜூஸியாகவும் இந்த சங்கரா மீன் குழம்பு. ஸோ இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சுட்டே இருக்கும். 20 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க அந்த திக்னஸ் உங்களுக்கு அப்படியே அதிகம் ஆக ஏன்னா இப்போ நம்ம வந்து சங்கரா மீனை வந்து அதில் போட்டோம்னா இன்னும் தண்ணியாகும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். ஸோ நாம் சாப்பிடும் மற்ற மீன்களில் இருக்கும் ஒமேகா 3 அமிலங்கள் இதில் இருக்கிறது. அதனால் சங்கரா மீனை உணவாக எடுத்துக்கொள்வதன் மூலம் இதயமானது ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது. இந்த சங்கரா மீன் மேலும் இதயத்தில் பெரும்பாலும் பிரச்சனைகள் வருவதையும் தடுக்கிறது, இரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது. ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்குங்க அந்த சங்கரா மீனை. ஸோ கீப் சப்போர்ட்டிங், தொடர்ந்து இந்த சங்கரா மீனை சாப்பிட்டே வாங்க. அப்புறம் வெள்ளை இரத்தம் அணுக்கள், கடல் மீன் ஆகிய சங்கரா மீனில் செலீனியம் இருக்கிறது. ஆகவே நாம் இந்த மீனை சரியான அளவில் உணவாக சமைத்து சாப்பிட்டு வருவதன் மூலம் நமது உடலில் காணப்படும் வெள்ளை இரத்தம் அணுக்களின் உற்பத்தி அதிகரிக்கிறது. மெயினான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. ஸோ கண்புரை குணமாக, கண்ணில் புற வருதுங்களே வயசான காலங்களில் வரும் நிறைய பேருக்கு. ஸோ இந்த விட்டமின் சத்துக்கள் சங்கரா மீனில் நமது உடலுக்கு தேவையான அளவு
நிறைந்திருக்கிறது. அதனால் சங்கரா மீனை சாப்பிடுவதன் மூலம் கண் புரை குணமாகுமாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மீனை வந்து இப்போ இதில் போட போகிறோம். ஸோ திக்னஸ் ஓரளவுக்கு வந்துச்சு. ஸோ கண் புரை குணமாகும். கண் புறனை பற்றி நிறைய விஷயத்த பார்த்துட்டீங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ மீன் போட்டு அடுத்து ஒரு மினிமம் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம். ஸோ அந்த நிமிஷத்தில் வந்து அந்த மீன் வெந்துடும். ஏன்னா ஏற்கனவே அந்த ஹீட் தன்மை இருக்கிறதுனால, கொதிப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால மீன் ரொம்ப ஈஸியாக வெந்துடும். ஸோ நார்மலாக நீங்கள் இறைச்சி அதை விட இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மீனை பொறுத்த வரைக்கும். ஸோ எவ்வளோ அழகாக வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து இந்த கொத்தமல்லி தழையை வந்து கட் பண்ணி போட்டோம்னா இதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த கொத்தமல்லி தழை வந்து கடைசியாக நம்ம வந்து இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அப்படி கலரி விட்டதுக்கப்புறம் நம்மளோட மீன் குழம்பு, டேஸ்டியான மீன் குழம்பு, சுவைமிக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எஸ், இப்போ ஓரளவுக்கு திக்னஸை செக் பண்ணிகிட்ருக்கோம். எஸ், மீன் போட்டு அடுத்த நிமிஷமே ஓரளவுக்கு தண்ணியாகும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க இப்படி எப்படி பண்ணிடணும். ஸோ இது கிச்சி கேஃபே சேனல். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்கள் கொடுக்குற ஆதரவும் எங்களுக்கு மேலும் மேலும் ஊன்றுகோலாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உணவுனாவே கிச்சி கேஃபே தான். இது கிச்சி கேஃபே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சங்கரா மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யலான்றது பார்த்தீங்களா? ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் கிச்சி கேஃபே. அண்ட் தேங்க்யூ.